அவசரப்பட்டு டவுஸ்ல கிழிச்சிக்கிற மாதிரி ரொம்ப சீக்கிரமா வந்துட்டோங்க கடைக்கு. கடை மூடி இருக்குது. பாபு பிரியாணி கடை தெரியுதா, மூடி இருக்குது. இருந்தாலும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும். இது பெஸ்ட் பீஃப் பிரியாணி இன் சென்னை எபிசோட் 2. நாங்கள் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் 10,000 ரூபாய் வந்து சேரிட்டிக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தல 2 பிரியாணி தல, மசாலாவை போடுதல 100 போகடா நம்மளுக்கு. அவரு கை வலிக்குமா வலிக்காதனே தெரியல, தட்டிக்கினே இருக்கிறாருங்க. நிறுத்தவே மாட்டாப்புல, தட்டிக்கிட்டே இருப்பாரு. கல்யாணத்துல மட்டன் பிரியாணி போடுறாங்கன்னா உள்ள போனா எப்படி இருக்கும் அந்த ஃபீலு, அந்த ஸ்மெல்லு வருதுங்க. தேங்க்யூ. பாருங்க ரைஸ் நல்லா பெருசு பெருசா இருக்குங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக பிரியாணி வந்துச்சு. பாபு கடை பீஃப் பிரியாணி. மோந்து பார்த்தாலே செம்மையாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்தா இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ மகிழ்ச்சி தொடரட்டும். சூப்பராக இருக்கு. சட்டிலான பிரியாணி. பீஃப் பாருங்க, அது பீஃப் மாதிரி இல்லைங்க, மட்டன் மாதிரி இருக்கு. அங்கே பாருங்க, இல்லை மட்டன் மாதிரியே இருக்குது பாருங்க. அப்படியே இல்லைங்க, மட்டன் சொன்னால் ஏமாந்து சாப்பிடுவாங்க. கொதிக்குது, அப்படியே கொதிக்க வாங்கினோம். ஃபஸ்ட்டு நம்ம தான் மசாலா பாருங்க. இந்த வெங்காயம்லாம் அப்படியே இருக்குது, ஆனாலும் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் கொடுக்குதுங்க பாருங்க. ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் கொடுக்குது, சூப்பராக இருக்குது. வெறும் 100 ரூபா, முட்டையோட சேர்த்து 110 ரூபா. செம்ம ஒர்த்தான பிரியாணி. இல்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கூட கையை மோந்து பார்த்தா இந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் போல, மோந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல, அப்படி இருக்கும். ப்ரோ அந்த பகடா ரெடியா ப்ரோ? அது பீஃப் பகடா சொல்லியிருக்கோம், அது எப்படி பார்க்கலாம். உண்மையாலே இது வந்து இந்த லோக்கல் ரைஸ்லாம் போடலாங்க, நல்ல ரைஸ் போட்டிருக்காங்க. அப்படியே உதிரியாக இருக்குது பாருங்க. அந்த பதம் வந்து கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரைஸு, அதுக்கப்புறம் நம்ம பீஃப் போடுறோம், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மசாலா இதை வச்சு இதை பேக் பண்ணி அப்படியே எடுத்து வாயில் போட்டு வந்துச்சுங்களா. செய்கன்னா அந்த மாதிரி செய்க நல்லாது. ஸ்மெல்லே செம்மையாக இருக்குங்க. மோந்து பார்த்துனே இருக்கலாம் போல இருக்குது. நான் வந்து செஃப் தாமு ஆகிட்டேன். மோந்து பார்த்துட்டு உப்புலாம் கட்டாதுதா, காரம் கட்டாதுன்னு சொல்லுவேன். இது வந்து பாபு பிரியாணி கடை, புளியாந்தோப்பில் இருக்குது. கரெக்டாக G3 போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேசன் பிரிட்ஜ் போகிற வழியில் இருக்குது. லொக்கேஷன் மிங் பண்ணுறோம். போடா வந்துச்சு கைஸ், அதையும் டேஸ்ட் பண்ணிவிடும். பக்கோட கலரே செம்மையாக இருக்குங்க, அது மட்டும் சாப்பிடும். மாவுலாம் இல்லாமல் களி பவுடா. கண்டிப்பாக நல்லா இருக்கும். வெட்ட இடம் தான் இல்லை, கட்டில் வைக்கிற இடம் இல்லை, கட்டில் வைக்கணும் இடம் இல்லை. இந்த கடை வந்து 55 வருஷம் இருக்குங்க. பெரிய விஷயம், 55 வருஷம் சென்னையில் ஒரு பீஃப் பிரியாணி கடை. அப்போ பார்த்துங்க, 55 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து
கிட்டத்தட்ட 80 கிலோ கிட்ட ஓட்டுறாங்களாம். நல்லாயிருக்கு. இவங்க வந்து 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12:30 தான் வராங்க. இன்றைக்கி அவங்க வரத்துக்கு 12:30 ஆயிடுச்சு. 12:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2 மணிக்கெலாம் முடிச்சிடுறாங்க. நானே இப்போ ரெக்வஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அவங்கள வந்து ஒரு நைட்டெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா புளியந்தோப்பில் நைட் பிரியாணிலாம் நல்லா ஃபேமஸில். இவங்க போட்டாங்கன்னா எல்லாரையும் அடிச்சு நவுத்தோம் அந்த மாதிரி இருக்குது. பீஃப் லவர்ஸ் வந்து இதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் கமெண்ட்லாம் பண்ணால் தான் இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு யூடியூப் அல்காரிதம் வந்து காட்டும். ஸோ பண்ணிவிடுங்க. சாப்பிட்டு வந்துடுறேன். செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை, மஸ்ட் ட்ரை. பை.